நண்பர்களோட வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து இந்த டிடிஹெச் 2 டிடிஹெச் இருக்குது பார்த்தீங்களா. 2 டிடிஹெச்சில் வந்துட்டு எத்தனை கவரேஜ் எடுக்க முடியும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது டிடிஹெச்னா ஒரு அதாவது 93.5 இருக்குல்லையா, அதாவது ஃப்ரீ டிடிஹெச் இருக்குல்லையா, அதுக்கு ஒரு டிஷ்ஷு, சண்டே டிடிஹெச் ஒரு டிஷ்ஷு, அதே மாதிரி வீடியோகானுக்கு ஒன்று, டாடா ஸ்கைக்கு ஒன்று, ஏர்டெலுக்கு ஒன்று, இந்த மாதிரி விதவிதமாக நம்ம ஒவ்வொரு டைரெக்ஷனுக்கு ஒன்று மாற்றுற மாதிரி இருக்கும். சரியா? ஆனால் நிறைய பேர் இந்த கடை வச்சுருக்கணும் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கேட்பாங்க, நாங்கள் வந்து 5 டைரெக்ஷன்னா 5 டைரெக்ஷன் 5 டிஷ் அடிக்க முடியாது, வாடகை கடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு சேம் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். எப்படி வந்து இந்த மாதிரி வேணும் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த கடை வச்சுருக்கீங்க இல்லையா, வாடகை கடை, அந்த மாதிரி கடை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிங்க. ஏன்னா வாடகை கடையில் வந்து நிறைய டிஷ் அடிக்க முடியாது. சரியா? அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். நீ பாருங்கள், இந்த வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஃபேஸ்புக்கு, டெலிகிராமு, ட்விட்டர் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதில் நீங்கள் இணைஞ்சு பயணம் செய்யலாம். சரிங்களா? உங்களுடைய சப்போர்ட்டு மிக அவசியம் எங்களுக்கு. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சரிங்களா? வாங்க. இது தான் டிஷ்ஷு பாருங்கள். இது வெறும் 2 டிஷ் தான். பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 2 டிஷ் தான் போட்டிருக்கேன். இது பாருங்கள், மொத்தம் 3 எல்எம்பி எடுத்திருக்கேன். 3 எல்எம்பியில் 4 டைரெக்ஷன் நான் கவர் பண்ணியிருக்கேன். சரியா? நீங்கள் ஒரு டிஷ்ஷை வச்சு ஒரு டைரெக்ஷனை கவர் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஒரு டிஷ்ஷை வச்சு 4 டைரெக்ஷனை கவர் பண்ணுறேன். கணக்கு பார்த்தா 4 டிஷ்ஷனுடைய வேலையை ஒரே டிஷ்ஷில் நம்ம எடுக்க முடியும். அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் செக் பண்ணிக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க செக் பண்ணி காமிக்கும் போது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது ஃபேக் கிடையாது. நான் வேணால் செக் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? வாங்க உள்ளே போய் உங்களுக்கு வந்து நான் அந்த வீடியோவை ஒவ்வொரு ஒயராக கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு எல்எம்பிலேருந்து எடுத்து கொடுத்து காமிக்கிறேன். வாங்க நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி வேணால் செஞ்சுக்கங்க. சரியா? வாங்க பார்க்கலாம். பாருங்கள், எல்எம்பியை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஃபேக் கிடையாது, பார்த்துங்க. சரிங்களா? பாருங்கள், பிட்டு ஒயர் தான். பார்த்தீங்கன்னா தெரியும். நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக காமிக்கிறேன். பாருங்கள், இது வந்து டாடா ஸ்கை. ஓகேங்களா? இந்த டாடா ஸ்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சிக்னல் வருதுன்னு உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிடுறேன். ஏன்னா வாடகை ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா வாடகை கடை மேலே வந்து நீங்கள் உங்களுடைய எந்த பில்டிங்காக இருந்தால் ஒரு டிஷ் அடிக்க விடுவாங்க, இல்லை 2 டிஷ் ஃபிட்டிங் பண்ண விடுவாங்க. நீங்கள் அதுக்கு மேலே 4-5 வரைக்கும் தயவுசெய்து யாரும் பண்ண முடியறதில்ல, பண்ண விடுறதில்ல அவங்க. சரியா? ஏன்னா டேமேஜ் ஆகுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க, உங்களுக்கு ரொம்ப சிம்பிள், ஈஸி தான். பாருங்கள், இந்த ஒரு டிஷ்ஷில் நான் 4 டைரெக்ஷன் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு 2 டிஷ்ஷு போட்டும் நீங்கள் எல்லா டிஷ்ஷுமே எல்லா கவரேஜும் நீ அதில் எடுத்துடலாம். சரியா? பாரு, இப்போ செக் பண்ணி காமிக்கிறாங்க. இது டாடா ஸ்கை வந்து இதுதான் முதல் டாடா ஸ்கை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எவ்வளோ சிக்னல் வருது காமிச்சிடலாம். வாங்க. இப்போ பாருங்கள், சிக்னல் பாருங்கள், நமக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு 86-85% சிக்னல் வருது. டிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 டிபிக்கு மேலே இருக்குது. 12-13 டிபி வரைக்கும் நான் ஏற்றிருக்கேன். இது சும்மா அதாவது பாருங்கள், பக்கத்தில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நிறைய மரம் இருக்குது. மரம் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்துங்க நல்லாவே 84-85% வரைக்கும் எடுத்திருக்கேன். டிபி பார்த்தீங்கன்னா 12-13 டிபி வரைக்கும் வருது. உங்களுக்கு பாருங்கள், சிக்னல் ஸ்ட்ரென்த்து வந்து 99% தான். குவாலிட்டி வந்து 75 வரையும் எடுத்திருக்கேன். இது ஓகேவா? இது ஒரு எல்எம்பி. இது இன்னொரு அடுத்த எல்எம்பிக்கு பார்க்கலாம். வாங்க. ஓகேவா? பாரு, இப்போ வந்து முதல் எல்எம்பி நம்ம எடுத்துருக்கோம். இது டாடா ஸ்கை எடுத்துட்டோம். இப்போ இந்த எல்எம்பி வந்து உங்களுக்கு 88 டிகிரி வீடியோ கான் இருக்குல்ல, அந்த டைரக்ஷன் எடுத்துங்க. பாருங்கள், ஒயர் பாருங்கள். இதில் வந்து நான் ஃபேக்காக காமிக்கல, நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சரியா? பாருங்கள், இது பாருங்கள், இது வந்து சென்ட்ரல் எல்எம்பி நான் வச்சுருக்கேன். வீடியோ கான் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து பாருங்கள், உங்களுக்கு 99%. உங்களுக்கு குவாலிட்டி பாருங்கள் 76% வருது. சரியா? டிபி முறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13.4 வச்சுருக்கேன் நான். சரியா? நீங்கள் இதே மாதிரி எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இதே சிக்னல் எல்லாருமே கண்டிப்பாக வருங்க. ஒரே டிஷ்ஷாக இருந்தாலும் சிக்னல் ஹையாக வரும். ஆனால் நம்ம வைக்கிற முறையை பொறுத்து இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பக்கா வச்சு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பாருங்கள் சிக்னல் பாருங்கள். இன்னும் ஃபேக் கிடையாதுங்க. பார்த்துங்க நீங்களே பாருங்கள், பிட்டு வேறு தான் போட்டிருக்கேன் நான். பாரு, இவ்வளோ சிக்னல் ஈஸியாக எடுக்க முடியும். சரிங்களா? அப்போ வந்து ஒரே டிஷ்ஷில் 4 டைரெக்ஷனில் எடுக்கலாம். பாருங்கள், இப்போ 2 எல்எம்பி பார்த்துட்டோம். இப்போ அடுத்து பாருங்கள் 3வது எல்எம்பிக்கு போகலாம். சரிங்களா? வாங்க, அடுத்து 3வது எல்எம்பி பார்த்தலாம். அதையும் கனெக்ட் பண்ணி அதையும் காமிச்சிருவாங்க. இது பாருங்கள், இது வந்து நமக்கு சண்டே ரேட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். 123.16 ஹாரிஜன்டல் இல்லை 30. இது பாருங்கள், உங்களுக்கு வந்து 82% வரையும் சிக்னல் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஸ்ட்ரென்த்து பாருங்கள் 99%. குவாலிட்டி பாருங்கள் 73% இருக்குது. டிபி அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11.5. சரியா? இது வந்து 12 டிபிக்கு மேலே வச்சுருந்தா இப்போ நம்ம ஒயர் போடும்போது கொஞ்சம் அசையும் போது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சரியா? இருந்தாலும் இந்த அளவுக்கு சிக்னல் வந்து 73% இருந்துச்சு, ஒன்றுமே ஆகுதுங்க. சரியா? இது ஒரு எல்எம்பி. சரிங்களா? இதில் இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா
சண்டை ரேட்டையும் சரி ஃப்ரீ டிடிஹெச்சும் ரெண்டும் ஒரே எல்எம்பியில் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் பாருங்கள், அதையும் நான் செக் பண்ணி காமிச்சிடுறேன். சரிங்களா? இது பாருங்கள், இது ஒரு எல்எம்பி. இது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சண்டை எடுத்துருக்கும் பார்த்தீங்களா, சண்டை எடுக்கும்போது நம்ம ஃப்ரீ டிடிஹெச் சேர்த்து எடுத்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் பாருங்கள், இது வந்து உங்களுக்கு 10.7. ஏன்னா மரம் முன்னாடி கொஞ்சம் மறைக்கிறதுனால கொஞ்சம் குறையும். சரிங்களா? அதில் வந்து 79% பாருங்கள் உங்களுக்கு சிக்னல் வந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து பாருங்கள், உங்களுக்கு 99%. குவாலிட்டி பாருங்கள், உங்களுக்கு 72% இருக்குது. அதனால் இது வந்து எவ்வளோ காத்தடிச்சாலும் ஒன்றுமே டிஸ்டர்பன்ஸ் ஆகாத நல்லா இருக்கும். சரியா? நீங்கள் அந்த மாதிரி சேம் இதே மாதிரி ஃபிட் பண்ணிடுங்க. அது புரியுதுங்களா? சண்டை ரேட்டு 91 மியாசாட் இருக்கு இல்லையா, 91 மியாசாட்டையும் ஃப்ரீ டிடிஹெச் 93.5 இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் வந்து ஃப்ரீ ஷாட் ரெண்டுத்தையும் ஒரே எல்எம்பியும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோகான் ஒரு எல்எம்பியும், டாடா ஸ்கை ஒரு எல்எம்பி. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 எல்எம்பி 4 டைரக்ஷனாக நீங்கள் இதே மாதிரி எடுங்க. எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே கடையில் நீங்கள் 4 டிஷ் வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரே டிஷ்ஷில் 4த்தையும் எடுத்துட முடியும். இதே மாதிரி எடுங்க, தாராளமாக எடுக்க முடியுங்க. ஃபேக் கிடையாது. நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா நம்பர் தரேன், கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஐடியா தர வேணால் பண்ணி பாருங்கள். ஓகேவா? பார்க்கலாம் வாங்க. இவ்வளோ தான். ஓகே, நான் அடுத்த வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எதுனாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பதில் போட காத்திருக்கோம். ஓகே, தேங்க்யூ, பாய். ஓகே.